உறவுகளுக்கு வணக்கம். டிசம்பர் திங்கள் வெளியான தமிழர் கண்ணோட்டத்தின் ஆசிரிய உரை. தலைப்பு: இந்திய அரசமைப்பு சட்டம் 75 ஒரு திறனாய்வு. இந்திய அரசமைப்பு சட்டம் செயலுக்கு வந்து 26/11/2024 உடன் 75 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன. இந்தியாவுக்கு விடுதலை 15/8/1947 கிடைத்தாலும் விடுதலை பெறப்போகும் இந்தியாவுக்கான அரசமைப்பு சட்டம் உருவாக்க அரசமைப்பு யாப்பு பேரவை, அதாவது கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி முதல் கூடிய நாள் 6/12/1946. இது இந்திய அரசமைப்பு சட்டத்தை நிறைவேற்றி செயலுக்கு கொண்டு வந்த நாள் 26/11/1949. இந்திய அரசமைப்பு சட்டம் செயலுக்கு வந்த 75ஆம் ஆண்டை பவள விழா ஆண்டாக இந்திய அரசு கொண்டாடுகிறது. இந்திய அரசமைப்பு யாப்பு அவையில் முன்மொழிவதற்காக டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் 7 பேர் கொண்ட வரைவு குழுவும் அமர்த்தப்பட்டது. இந்திய அரசமைப்பு யாப்பு முழுமையடைந்து செயலுக்கு வர இருந்த முதல் நாள் 25/11/1949 அன்று அம்பேத்கர் நிறைவுரையாற்றினார். எவ்வளவு நல்ல சட்டமாக இருந்தாலும் கெட்டவர்கள் அதை கையாண்டால் கெட்ட முறையில் அது செயல்படும். எவ்வளவு கெட்ட சட்டமாக இருந்தாலும் நல்லவர்கள் அதை கையாண்டால் அது நல்ல சட்டமாகி நன்மை தரும் என்றார் அம்பேத்கர். அடுத்து ஒரு முகாமையான செய்தி. 75 ஆண்டுகளை கடந்துள்ள இந்த சட்டம் 106 தடவை திருத்தப்பட்டுள்ளது. ஒரு திருத்தத்தின் போது பல விதிகள் திருத்தப்பட்டுள்ளன. 1950 இந்திய அரசமைப்பு சட்டம் கொஞ்சம் நஞ்சம் வழங்கியிருந்த மாநில உரிமைகளை பறிக்கும் சட்ட திருத்தங்கள் ஏராளமாக வந்துள்ளன. கல்வி உரிமை மாநில பட்டியலிலிருந்து இந்திய அரசின் மேலாதிக்கமுள்ள பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. GST வரி விதிப்பு என எத்தனையோ மாநில உரிமை பறிப்புகள். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முதல் உறுப்பு இந்தியாவை அரசுகளின் ஒன்றியம், அதாவது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று கூறுகிறது. ஆனால் அதற்கு நேர்முரணாக அரசமைப்பின் முகப்புரையில் இந்திய தேசத்தின் ஒற்றுமையை நிலைநாட்டுவோம் என்று 1949 அரசமைப்பு சட்டம் கூறுகிறது. இது ஒற்றையாட்சியின் தொடக்கம். அதிகாரமுள்ள உறுப்பு 1 இந்தியா என்பது பல அரசுகளின் ஒன்றியம். அதற்கும் முன்னால் வருகின்ற முன்னுரையில் இந்தியா தேசம் என்று வர்ணிக்கப்படுகிறது. அங்கிருந்தே ஆதிக்க ஒற்றையாட்சியின் உள்ளடக்கம் தொடங்குகிறது. 75ஆம் ஆண்டு பவள விழா உரை நிகழ்ச்சியில் இந்திய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி, தேசமே முதலிடத்தில் என்ற உணர்ச்சிதான் பல நூற்றாண்டுகளுக்கு இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் என்றார். இந்தியாவை கூட்டரசு என்று, அதாவது ஃபெடரேஷன் என்றுதான் 1935 அரசியல் சட்டத்தில் ஆங்கிலேய அரசு உறுதி செய்தது. ஆனால் இந்திக்காரர்களின் தலைமையில் இயங்கிய காங்கிரசின் கையில் ஆட்சி வந்ததும் இந்திய தேசம் என்று கூறி மறைமுகமாக இந்தி தேசத்தை, ஆரியத்துவா தேசத்தை வலியுறுத்தினார்கள். அவர்களுக்கு ஒத்திசைவாக அம்பேத்கரும் மற்ற அரசமைப்பு வரைவு குழுவினரும் இருந்தார்கள். தெலுங்கு தேசம், மராட்டிய தேசம், வங்காளி தேசம், தமிழ் தேசம் போன்ற இயற்கையான தேசங்களை மறுத்தார்கள். 1920 மற்றும் 1924ஆம் ஆண்டுகளில் நடந்த அனைத்திந்திய காங்கிரஸ் மாநாடுகளில் இந்தியாவை மொழிவாரி மாநிலங்களாக பிரித்து மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று தீர்மானித்த காங்கிரஸ் தலைவர்கள் அதிகாரத்திற்கு வந்தபின் மொழிவாரி மாநிலம் கேட்டோரை சுட்டு கொன்றார்கள். மொழிவாரி மாநிலம் கேட்டு போராடியோரை ஆந்திராவில் 7 பேரை சுட்டு கொன்றார்கள். அதற்கு முன் தெலுங்கு மாநில கோரிக்கை வைத்து உண்ணா போராட்டம் நடத்தி உயிர் நீத்தார் பொட்டி ஸ்ரீராமுலு. 1950களில் மொழிவாரி மாநிலம் அமைப்பதை எதிர்த்தார் அம்பேத்கர். அவ்வாறு அமைந்தால் அங்கு இந்தி மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்றார். 1950களில் மொழிவாரி மாநிலம் அமைப்பதை எதிர்த்தார் அம்பேத்கர். அவ்வாறு அமைந்தால் அங்கு இந்தி மட்டுமே ஆட்சி மொழியாக வேண்டும் என்றார். தமிழ்நாட்டில் தனிநாடு கேட்ட திகாவும்
திமுகவும் பின்னர் தில்லி காங்கிரஸ் ஆட்சியின் கைத்தடிகளாயின. காங்கிரசும் பாஜகவும் ஒற்றையாட்சி கொள்கையுள்ள ஆரியத்துவா அரசியல் கட்சிகள். மாநில அரசின் மேலதிக்க பொறுப்பாளராக வெளியாரை ஆளுநராக அமர்த்துவது உலக நாடுகளில் கூட்டாட்சிகளில் இல்லாத கொடுமை. பொதுப்பட்டியல் என்ற மாறுவேட ஒன்றிய பட்டியலை உருவாக்கியது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில ஆட்சியை மாநில ஆளுநர் பரிந்துரையின் பேரில் இந்திய ஆட்சியாளர்கள் கலைப்பது போன்ற தேசிய இன மாநில அரசு ஒடுக்குமுறை சட்டப்பிரிவுகளை கொண்டது இந்திய அரசமைப்பு சட்டம். திராவிட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்திய அரசமைப்பு சட்ட திருத்தம் எதையும் வலியுறுத்தவில்லை. அரசமைப்பு சட்ட நாளில் அதன் முகப்புரையை முழங்கி உறுதியெடுத்தார். இந்திய அரசமைப்பு சட்டத்தை உண்மையான கூட்டரசு சட்டமாக மாற்றி அதற்கு மறுவடிவம் கொடுக்க இக்காலத்தில் உருப்படியான விவாதங்கள் நடக்க வேண்டும்.